ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட்ஸ் see கேக்குதா? மைக்க மியூட்ல வச்சு பேசிட்டு இருக்கியா? ம் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் சார். சரி. ஸோ the ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து இதோட அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஓவர். ஸோ இதில் நெக்ஸ்ட் ஆஃப் வந்து we can call that as a moving charge. ஸோ அதில் முதல் டாபிக் வந்து வில் டிஸ்கஸ் அபவுட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன மூவிங் சார்ஜ், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஒரு சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதனால தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நம்ம அதை நேம் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் பண்ணும்போது அதில் என்ன ஆகும்னா, அதில் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸுக்கு பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ் அதை நம்ம லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ என்ன ஃபோர்ஸ் முதல்ல, அப்போ என்ன இதில் ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்துடும். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன் மூவிங் சார்ஜ். ஸோ என்னன்னா, லெட்ஸ் ஹாவ் அ சிச்சுவேஷன் லைக் திஸ். இப்போ என்னன்னா, இதான் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்ன ஆகுதுன்னா, லெட்ஸ் கன்சிடர் ஒரு சார்ஜ் எடுத்துக்கலாம். ஓகே, சார்ஜ் வந்து பிளஸ் கியூ, இட் ஸ்டார்ட் மூவிங் வித் வெலாசிட்டி வி அப்படின்னு வின்ற ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. அப்போனா என்ன ஆகும்னா, இப்போ இந்த சார்ஜ் மேலே என்ன ஆக்ட் ஆகும்? ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஏன் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? பிகாஸ் இந்த சார்ஜ் மூவ் ஆகிறதுனால அது என்ன பண்ணும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். எக்ஸ்டர்னலாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்டராக்ட் பண்ணும்போது என்ன ஆக ஆரம்பிக்கும், இந்த சார்ஜ் மேலே ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா? இது வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸோடைய ஃபார்முலா டைரக்டா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, இட் கேன் பி கால்குலேட்டட் பை கால்ட் வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஓகே, கியூ இன்டூ வி வெக்டார் கிராஸ் பி வெக்டார், இதான் ஃபார்முலா. வின்றது வெலாசிட்டி, பின்றது இட்ஸ் அ டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக், ஐ மீன் டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக். சரி, ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபோர்ஸ் டைரக்ஷன் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு 3 ஃபிங்கர் ரூல் சொல்லியிருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோ. ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோ. ரைட் ஹேண்ட்ல உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் என்னது? வி வெக்டார். 4 ஃபிங்கர். செகண்ட் ஃபிங்கர் என்னது, அதாவது மிடில் ஃபிங்கர் என்னது? இட் வில் பி பி. உன்னோட தம்பு வந்து எதை பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா, ஃபோர்ஸை பாயிண்ட் பண்ணும். தட்ஸ் இட். இப்போ வச்சு பாரு, வி இந்த பக்கம் இருக்கா, ஃபர்ஸ்ட் ஃபிங்கரை அப்படி வச்சுக்கோ டைரக்ஷன்ல. பி இன்வர்ட்ல இருக்கா, அப்போ உன்னோட ஸ்தம்ப மிடில் ஃபிங்கரை இன்வர்ட்ல பாயிண்ட் பண்ணு. உன்னோட தம்பு இப்போ எந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணுது சொல்லு பாப்போம். விச் டைரக்ஷன் தம்பு இஸ் பாயிண்டிங்? அப்வர்ட்ஸ். ஸோ அப்வர்ட் பாயிண்ட் பண்ணுது. அப்போ அப்வர்ட் பாயிண்ட் பண்றதுனால இந்த சார்ஜ் இதுல பார்த்தோன்னா என்ன ஆக்ட் ஆகும்? அப்வர்ட் டைரக்ஷன்ல வந்து உனக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். தட்ஸ் இட். ஸோ அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? Fm is equal to Q into VB and that force will be pointing upward. அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட்ல உனக்கு ஆக்ட் ஆகிறதுனால what happened to this charge? The charge will start to move it like this, right? It will வந்து ஒரு curved pathல என்ன ஆக ஆரம்பிக்கும், போக ஆரம்பிக்கும். அப்போ இப்படி curved pathல போகுதுன்னா அதோட ரேடியஸ் என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்கலாம். ரேடியஸ், அது என்ன வெலாசிட்டியில போகுது அப்படின்ற எல்லா டைரக்ஷனையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபோர்ஸ் டைரக்ஷன் கண்டுபிடிக்க உன்னோட வி வெக்டார் வந்து இட் வில் பி 4 ஃபிங்கர், பி வெக்டார் வந்து இட் வில் பி அ மிடில் ஃபிங்கர் அண்ட் எஃப் வந்து இட் வில் பி அ தம்ப். ஸோ இது ஓவர். சரி, இதுல இருந்து என்னென்ன ஃபேக்டர்லாம் கண்டுபிடிக்க முடியும்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து யூ கேன் சி த பார்ட்டிகல் மூவ்ஸ் இன் அ சர்க்குலர் பாத். ஸோ அப்போ சர்க்குலர் பாத்னா எப்படி இதை நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியரா வரைவோம். ஸோ தட் வில் பி so charged particle will enter I, it is going in a circular path like this. இப்போது நம்ம எடுத்துப்போம் circular path like this. அண்ட் இந்த சார்ஜ் பார்ட்டிகளோட வெலாசிட்டி இருக்கு இல்லையா, வெலாசிட்டி எப்பவுமே என்னவா இருக்கும்னா இட் வில் பி ஆல்வேஸ் டேன்ஜென்ட், ரைட்? இந்த பாயிண்ட்டுக்கு எப்படி இருக்கும்? டேன்ஜென்ட்டா எப்படி இருக்கும்? அண்ட் வெலாசிட்டி டேன்ஜென்ட்டா இருக்கும். வெலாசிட்டிக்கு பர்பண்டிகுலரா தான் உனக்கு என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அதான் முக்கியமான விஷயம் இங்க. இங்க பாரு, வெலாசிட்டி இந்த இடத்துல எப்படி இருக்கா, அப்ப இங்க என்ன ஆக்ட் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். ஸோ வெலாசிட்டி எந்த பக்கம் இருக்கோ அது ஆல்வேஸ் பர்பெண்டிகுலர் தான் இருக்கும். அண்ட் இந்த
இந்த ஃபோர்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த எல்லா ஃபோர்ஸுமே ஒரு பாயிண்ட்ல தான் வந்து மீட் பண்ணும். எந்த பாயிண்ட்? சென்டர். சரியா? சரி, இப்போ இந்த பார்ட்டிகல் போகுது, அப்போ அதோட ரேடியஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணலாம்னா, இதோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் எந்த ஃபோர்ஸும் பேலன்ஸ் பண்ணியிருக்கோம்? சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். ரைட்? அதனால தான் இதெல்லாம் சர்க்குலர் பார்த்துட்டு போக முடியுது. அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இப்போ தான் பார்த்தோம், பிக்யூவி. ஓகே, பிக்யூவி. ஏன் பிக்யூவின்னு மட்டும் போடுறோம்? வி கிராஸ் பி, விபி சைன் தீட்டா வரும். விக்கும் பிக்கும் உள்ள ஆங்கிள் என்ன இங்க? விக்கும் பிக்கும் உள்ள ஆங்கிள் 90. சைன் 90 1 ஆயிரும். அதனால வெறும் பிக்யூவின்னு போடுறோம். அடுத்தது எம்வி ஸ்கொயர் பை ஆர். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு விவி கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த பார்ட்டிகல் வந்து என்ன வரும்? நமக்கு எம்வி பை பிக்யூன்னு வரும். டன். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ரேடியஸ். ரெண்டாவது நீ இதுல என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, யூ கேன் ஆல்சோ கால்குலேட் the angular velocity of the particle. So it is moving with omega, no? So second thing, you can calculate the angular velocity. எப்படி கண்டுபிடிப்ப angular velocity? V equal to r omega, right? அப்ப இதுல இருந்து ஒமேகா போட்டோன்னா உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். V by r. V அப்படியே போட்டுக்கலாம். r என்னது உனக்கு? mv by bqவா? vv கேன்சல் ஆயிரும். vv கேன்சல் ஆயிரும். அப்போ angular velocity என்ன வரும் உனக்கு? bq by m ன்னு வரும். அப்ப இந்த பார்ட்டிகளோட angular velocity வந்து bq by m. மூணாவது, you can calculate the time period ல. So எப்படி டைம் பீரியட் கண்டுபிடிக்கலாம்? t is equal to 2 pi by omega. So 2 pi by omega என்ன வரும்? bq, m வந்து மேல போயிடும். அப்போ இதோட டைம் பீரியட் என்னது? 2 pi m by bq. ஸோ நமக்கு வந்துச்சா ஆங்குலர் வெலாசிட்டி வந்துச்சு, டைம் பீரியட் வந்துருச்சு, ரேடியஸ் வந்துருச்சு, அண்ட் வேற என்ன வேணும்னாலும் என்ன பண்ணிக்கலாம்? இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் யூ கேன் கால்ட் அஸ் அ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன் ஏ மூவிங் சார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இதுல இன்னும் சில விஷயம் என்னன்னா, இப்போ இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? the charge particle which is enters perpendicular to the magnetic field, ரைட்? இப்போ இதுலயே வந்து சார்ஜ் பார்ட்டிகல் வந்து ஒரு ஆங்கிள் என்டர் ஆனா என்ன அப்படின்றத நம்ம இதுல கால்குலேட் பண்ணோம். தட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். சார்ஜ் பார்ட்டிகல் enters magnetic field at some angle. Charge particle enters magnetic field at some angle. இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, லெட்ஸ் சே லைக் இப்போ இதான் வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு எடுத்துக்கலாம். ஸோ பேரலல் லைனை வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ என்னன்னா ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் லெட்ஸ் அஸ்யூம் ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் என்ன பண்ணுதுன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு வந்து பேரலா என்டர் ஆகாம இட் இஸ் என்டரிங் அட் சர்டன் ஆங்கிள். ஸோ Q enter at certain angle theta. ஓகே, இந்த மாதிரி என்டர் ஆகுது. வெலாசிட்டி V is entering at certain angle theta. இப்போ என்டர் ஆன உடனே இது ரெண்டு காம்பனண்டா பிரிப்போமா? என்ன பிரிப்போம்? ஒன்னு V cos theta, இன்னொன்று என்னன்னு பிரிப்போம்? V sin theta. இங்க நல்லா நோட் பண்ணனா உனக்கு வந்து இந்த V cos thetaனால எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது சார்ஜ் பார்ட்டிகல் மேல. ஏன் ஆக்ட் ஆகாது? பிகாஸ் Fm is equal to BQV sin theta தான ஃபார்முலா. இப்ப பாரு, BQ எனக்கு ஹாரிசான்டல் காம்பனன்ட் x டைரக்ஷன்ல நான் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன். அப்ப இந்த x டைரக்ஷன் எடுத்தனா Vக்கு பதிலா நீ V cos thetaன்னு போடுவ. அடுத்தது ஆங்கிள் என்ன பண்ணுவ? ஆங்கிள்ன்றது Bக்கும் Vக்கும் உள்ள ஆங்கிள். இப்போ இந்த Bக்கும் இந்த Vக்கும் உள்ள ஆங்கிள் என்ன? 0 degrees, ரைட்? அப்போ சைன் 0ன்னு போடுவ. அப்போ சைன் 0ன்னு போட்டனா உனக்கு என்ன ஆயிரும்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து 0 ஆயிரும். ஓகே, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் வந்து இது எல்லாமே உனக்கு அசோசியேஷன் ரீசன் MCQஸ்ல வரும். சார்ஜ் பார்ட்டிகல் வந்து என்டர்ஸ் parallel to magnetic field அப்படின்னா அதுல ஆக்ட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து 0. சரியா? அப்ப இங்க பார்த்தனா ஈவன் தோ சார்ஜ் ஒரு ஆங்கிள் என்டர் ஆனாலும் இதோட ஹாரிசான்டல் காம்போனன்ட்னால எந்த ஃபோர்ஸும் இந்த சார்ஜ் பார்ட்டிகல் மேல ஆக்ட் ஆகாது. அப்ப ஹாரிசான்டல்ல எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகாது. அப்ப நமக்கு மீதி இருக்கிறது வெர்டிகல் காம்போனன்ட் மட்டும்தான். வெர்டிகல் காம்போனன்ட்ல தான் என்ன ஆக்ட் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுன்றத பாரு. நீ என்ன பண்ணு? ரைட் ஹேண்ட் 3 ஃபிங்கர் ரூல் யூஸ் பண்ணுவியா? அதுல என்ன பண்ணுவ? ரைட் ஹேண்ட் 3 ஃபிங்கர் ரூல்ல Fm is equal to ஃபார்முலா என்ன? Q into V vector cross B vector. இதான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி V vector எப்படி இருக்கு?
பி வெக்டார் எக்ஸ்ல இருக்கு. இப்ப பாயிண்ட் இப்படி வச்சிட்டேன்னா உனக்கு ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல காட்டுது பாரு, செக் பண்ணி சொல்லி பார்ப்போம். which direction the force is acting? V is in this direction, B is in this direction. Which direction the force is acting? Sir, V வந்து middle finger. V வந்து middle finger. V வந்து 4 எப்பவுமே இங்க பாரு. ஃபர்ஸ்ட் வர்றது எப்பவுமே 4 finger. ரெண்டாவது வர்றது தான் எப்பவுமே மிடில் ஃபிங்கர். ஸோ அதனால நான் என்ன முதல்ல எழுதுறேன்னா அது எப்பவுமே 4 finger, ரெண்டாவது எழுதுறது மிடில் ஃபிங்கர். தம்புன்றது உனக்கு அவுட்புட்டை கொடுக்கும். அவுட்புட்னா இங்க என்ன ஃபோர்ஸ்? அப்ப இன்வெர்ட் காமிக்குது. அப்ப இன்வெர்ட். அப்ப பார்த்தனா உனக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன ஆக்ட் ஆகுதுன்னா இன்வெர்ட்ல, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து இன்வெர்ட்ல வருதா? ஸோ இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் திங். ஆக்சுவலா அதை நீ விஷுவலைஸ் பண்ணனா FV இப்படி ஆக்ட் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து இன்வெர்ட்ல ஆக்ட் ஆகுது. ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கிடையாது, ஆனா வெலாசிட்டி இருக்கு. ஸோ அப்போ நீ இப்போ நவ் இமேஜின் லைக் திஸ், இது இல்லைன்னு இமேஜின் பண்ணிக்கோ. ஃபோர்ஸ் இன்வெர்ட்ல ஆக்ட் ஆகுதா? அப்போ பார்ட்டிகல் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா இப்படி போய் உள்ள போக ஆரம்பிக்கும். இதுக்குள்ள இந்த நோட்டுக்குள்ள உன்னோட ஃபோனுக்குள்ள போக ஆரம்பிக்கும். இப்படி போயிட்டு திருப்பி இப்படி வெளியில வரும். அப்போ இப்படிதான் என்ன ஆகும், இது சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். சரியா? இது விஷுவலைஸ் பண்ணிக்கோ. ஏன்னா உள்ள போயிட்டு வெளியில வந்துகிட்டே இருக்கு. ஊசி நூல் குத்துற மாதிரி, எப்படி ஊசியில உள்ள குத்தி நம்ம வெளியில எடுப்போம்னா அந்த மாதிரி சார்ஜ் பார்ட்டிகல் இப்படி உள்ள போய் இப்படி வெளியில வருது, உள்ள போய் இப்படி வெளியில வரும். அண்ட் த இன்ட்ரெஸ்டிங் திங் கம்ஸ் ஹியர். V cos theta வெலாசிட்டி இருக்கு. அப்ப இந்த வெலாசிட்டி என்ன பண்ணுது, பார்ட்டிகல் நேரா சர்க்கிள் பாத்துல அப்படி சுத்துது. ஆனா வெலாசிட்டி என்ன பண்ணுது, அதை நேரா சுத்த விடாம இப்படி இழுக்க ஆரம்பிக்குது. டு கெட் இட்? புரியுதா? அது அப்படின்னு ஏன் இப்படி வந்துச்சுன்னு ஷேப்பு. ஸோ நம்ம நேரா ஒரு இடத்துலயே சுத்திட்டு இருக்கோம். டக்குன்னு ஒருத்தன் இழுக்கிறாங்கன்னு வச்சுக்கோ, அப்ப இப்படி போக ஆரம்பிச்சிடும், சுத்தி சுத்தி சுத்தி. ஸோ அதனாலதான் வந்து ஒரு பார்ட்டிகலை நம்ம ஒரு ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா it will not move only in a circular path. Instead of that, it will start to move in a helical path. ஸோ அதனால இந்த பார்ட்டிகல் இப்போ என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, இந்த பார்ட்டிகல் இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி போய் it will start to move in a helical path like this. இப்படி போக ஆரம்பிச்சு. ஓகே, ஸோ அதனால எப்பவுமே மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஒரு சார்ஜ் பார்ட்டிகலை ஒரு ஆங்கிள் ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா அந்த சார்ஜ் பார்ட்டிகல் மூவ் இன் a helical path. ஓகே, ஸோ இதான் 2 பாயிண்டா நம்ம எடுத்துக்கணும். ஸோ 2 பாயிண்டா எடுத்துக்கிட்டு 1 minute. ஓகே, இப்போ கேக்குதா? இப்போ கேக்குது சார். ஓகே, so that's what. So the particle என்ன ஆக ஆரம்பிக்கும்னா it will start to goes in a helical path like this. helical pathல போக ஆரம்பிச்சிரும். அந்த helical pathோட ரேடியஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா RH ன்னு சொல்லலாம். that is what radius of the helix. ஆக்சுவலா அது ரேடியஸ்ன்னு சொல்லக்கூடாது. இந்த ரெண்டு பீக்குக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா பிட்ச்னு சொல்லுவோம். ஓகே, பிட்ச்சு. இது வந்து என்ன ரேடியஸ்ல இது சுத்துதோ அந்த ரேடியஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்ன்னு சொல்லுவோம், RH. So that is the radius of the helix and that is what I can call as a pitch. And இதுல நம்ம அந்த ரெண்டு விஷயத்தை கால்குலேட் பண்ணுவோம். பிட்ச்னா என்ன, ஹெலிக்ஸ்னா என்ன, ரேடியஸ்னா என்ன. பிட்ச்ன்றது என்னன்னா ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன ஆக்சுவலா சொல்றோம், பிட்ச்னு சொல்றோம். பிட்ச்ன்றது வந்து இட்ஸ் பேசிக்கலி ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ். ஸோ ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் என்ன, V cos theta அப்படின்னு வரும். டைம் என்ன வருதுன்னு பாரு. டைம் வந்து சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம், டீன்னு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன டைம் ஆகும். ஆக்சுவலாக நம்ம அது பார்த்துருக்கோம் முன்னாடி. இங்கே what is the time taken to complete one cycle? 2πm/bq. அவ்வளோதான். ஸோ அப்போ ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ்ன்றதுனால ஹாரிசான்டல் வெலாசிட்டி இன்டூ டைமை போட்டுரு. that will give you V cos theta into 2πm/bq. அவ்வளோதான், பிட்ச் முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், நீ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும், ரேடியஸ் ஆஃப் த ஹெலிக்ஸ். ஸோ இந்த ரேடியஸ் ஆஃப் ஹெலிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான ரேடியஸு. இந்த ரேடியஸை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ஆல்ரெடி நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு ரேடியஸ்க்கு, mv/pq.
அங்கே விக்கு பதிலாக வி காஸ் தீட்டாவை மாற்றிக்கணும், அவ்வளோதான். ஸோ அப்போ ரேடியஸ் ஆஃப் த ஹெலிக்ஸ் வந்து எம்வி காஸ் தீட்டா பை பிக்யூ, அவ்வளோதான். ஸோ இதான் வந்து என்னது சார்ஜ் ப்ரொஜெக்ஷன் இன் சார்ஜ் பார்ட்டிகல் என்டர்ஸ் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சம் ஆங்கிள். ஸோ அதே மாதிரி ஹிண்ட்டும் சைட்லேயே எழுதிட்டோம், பேரலல் பர்பண்டிகுலர் அட் சம் ஆங்கிள். ஸோ இந்த 3 பாயிண்ட்டுமே ஞாபகம் வச்சுக்கோம். இதை பேஸாக வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸான மூவிங் சார்ஜ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வில் கன்சிடர் தெர் இஸ் அ சிச்சுவேஷன் இயர். இங்கே வந்து நமக்கு வந்து இந்த ரீஜனுக்குள்ளே என்ன இருக்குன்னு எடுத்துக்கலாம்னா வி ஹாவ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஸோ எக்ஸ். அண்ட் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், பாசிட்டிவ் சார்ஜஸும் வச்சுருக்கேன். ஸோ இட் ஹஸ் பின் பாசிட்டிவ்லி சார்ஜ், பிளேட் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் அண்ட் திஸ் வில் பி நெகட்டிவ்லி சார்ஜ். ஓகே, ஸோ நமக்கு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு சார்ஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போம், வித் வெலாசிட்டி ஒரு சார்ஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ப்ரொஜெக்ட் பண்ணும்போது முதல்ல என்ன பண்ணோம்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இந்த சார்ஜ் பார்ட்டிகிளை மேலே டீவியேட் பண்ணுமா, அக்கார்டிங் டு த ரூல் தட் இஸ் Fm is equal to Q into V vector across B vector. So that's simply BQV, right? ஸோ அதனால என்ன ஆக ஆரம்பிக்கும், அந்த சார்ஜ் வந்து மேலே போக ஆரம்பிக்கும் பிகாஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பக்கம் இருக்கு, சார்ஜ் பார்ட்டிகல் எப்படி இருக்கு, அப்போ இந்த சார்ஜில் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்ல, E into Q. அப்போ எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், இந்த சார்ஜை டவுன்வர்டில் மூவ் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ அப்போ மொத்தமாக வாட் இஸ் த நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சார்ஜ் பார்ட்டிகல்னு எப்படி எழுதுவேன், நெட் ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்ணலாம், எஃப் நெட் இஸ் நத்திங் பட் வெக்டோரியலி எழுதணும்னா ஃபோர்ஸ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு பிளஸ் ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. வாட் இஸ் ஃபோர்ஸ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, Q into V vector cross B vector. What is force due to electric field, Q into அதாவது EQ னு வரும், அதாவது E vector into Q. இதுல இருந்து நீ Q காமன் எடுத்துட்டேன்னா you will get V vector cross B vector plus E vector. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். So this is what I can call as a Lorentz force. Done. ஓகே, அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, இப்போ சார்ஜ் பார்ட்டிகல் இப்படி என்டர் ஆயிடுச்சு, மேலே மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கீழே எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த சார்ஜ் பார்ட்டிகல் என்ன ஆகுதுன்னா இட் சுட் நாட் டீவியேட், இட் சுட் கோ இன் அ ஸ்ட்ரைட் லைன், நேராகவே போகணும். அப்போ ஃபார் பார்ட்டிகல் ஸ்ட்ரைட் லைனாக போகிறதுக்கு என்ன கண்டிஷன் பேலன்ஸ் ஆகணும், ஃபார் பார்ட்டிகல் டு மூவ் இன் எ ஸ்ட்ரைட் லைன், ஸ்ட்ரைட் லைனாக போகணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் என்னவா இருக்கணும், ஈக்குவலாக இருக்கும். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், EQன்னு தெரியும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன தெரியும், BQVன்னு தெரியும். QQ கேன்சல் ஆயிருமா, அப்போ அந்த பார்ட்டிகலோட வெலாசிட்டி என்னன்னா இட் சுட் பி E/B. இதுவுமே ஒரு முக்கியமான ஃபார்முலா. இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லணும், வெலாசிட்டி செலக்டார்னு சொல்லுவோம். Velocity selector. So அப்போ what is the velocity the particle will move without any deviation அப்படின்னா E/B. and இந்த E/B ஓட ரேஷியோ என்னவா இருக்கும்னா கான்ஸ்டன்டா இருக்கும். For velocity be constant, the E/B ratio should be constant. Okay, so இதுக்கு பேர் தான் electromagnetic force acting on the charge. And what is the velocity of the selector, what is the velocity of the particle அப்படின்னு கேட்டாங்கன்னா you can use this idea. புரிஞ்சுதா? Yes, sir. Okay. So this is over. Yeah. Next we'll talk about a deflection by a sector of magnetic field. So what is mean by that, deflection by a sector of magnetic field? அப்படின்னா என்னன்னா ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்டர் ஆச்சுன்னா டீவியேட் ஆகுதுல்ல, அது எவ்வளவு டீவியேட் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா யூ கேன் see the diagram here. இங்க என்னன்னா லெட்ஸ் கன்சிடர் ஒரு சார்ஜ் பிளஸ் Qன்னு இருக்கு. இந்த சார்ஜ் என்ன பண்ணுது,
இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் செக்டார். அதாவது இந்த ரீஜனுக்குள்ள என்ன இருக்குன்னா உனக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து இருக்கு. உள்ள என்டர் ஆகுது. உள்ள என்டர் ஆனோடனே ஆப்வியஸா தெரியும்ல, பாசிட்டிவ் சார்ஜ், ரைட்? பாசிட்டிவ் சார்ஜ் வில் ஸ்டார்ட் டு டீவியேட் அபவ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் நேரா இப்படி போய் இப்படி வெளியில போகுதுன்னு சும்மா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். பட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்லைன்னா என்ன பண்ணிருக்கோம்? சார்ஜ் நேரா அப்படி போயிருக்கும். கரெக்டா? அப்போ இதோட ஆக்சுவலுக்கும் இதோட ஆக்சுவல் பாத்துக்கும் இதோட டீவியேட் வெளியில போன பாத்துக்கும் உள்ள ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் சொல்றோம். அதான் நான் இங்க போட்டிருக்கேன், ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன், ரைட்? இந்த ஆக்சுவல் பாத் இது, இதோடைய டீவியேட்டட் பாத் வந்து இது. ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன். இப்போ நம்ம ஜாமெட்ரி படி பார்த்தோம்னா திஸ் ஆங்கிள் இஸ் தீட்டா. இது மொத்தமா 90ல, அப்போ இது 90 மைனஸ் தீட்டா. திருப்பி இங்க இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன்? இந்த பார்ட்டிகல் எப்படி கர்வ் ஆகுதோ அந்த பாயிண்ட்டுக்கு பர்பண்டிகுலர் இப்படி வரைஞ்சிருக்கேன். அதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இது 90 மைனஸ் தீட்டா அப்படின்னா இந்த ஆங்கிள் என்ன வரும்? தீட்டா வருமா? ஏன்னா இது ரெண்டு 90 டிகிரில, இது 90 மைனஸ் தீட்டா. அப்ப இது தீட்டானா, இது சாரி தீட்டானா டெல்டா, இது டெல்டானா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஆங்கிள் என்ன வரும்? that will become delta because it is vertically opposite angle, right? இப்போ நம்மளோட கோல் என்ன? இதோட டீவியேஷன் கண்டுபிடிக்கிறது. அப்ப நீ என்ன பண்ணு? டைரக்டா sin டெல்டா யூஸ் பண்ணு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் அடிச்சு sin வந்து என்னது? this will be opposite and this will be hypotenuse, so that will be d by r னு போட்டுக்கலாம். that's it. இதான் வந்து என்னது? இதோட deviated angle. r எவ்வளோ இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நமக்கு ஆல்ரெடி எடுத்துனா bv r equal to mv by bq, right? எஸ். இதான் ஃபார்முலா. ஸோ அப்போ sin டெல்டா ஈக்குவல் டு bq d by mv. எவ்வளோ டீவியேஷன் கேட்டாங்கன்னா sin இன்வர்ஸ் ஆஃப் bq d by m into v. ஸோ இதான் இதுக்கான ஃபார்முலா. கீப் திஸ் ஃபார்முலா இன் யுவர் மைண்ட். இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா ஃபார் டீவியேஷன் ஆஃப் த பார்ட்டிகல்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் செக்டார். இதுல இன்னொரு கண்டிஷன் என்னன்னா சி, இந்த ஆரோட வேல்யூ இருக்கு இல்லையா? இந்த ஆரோட வேல்யூ இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்குல்ல, இது இந்த ஆரோட வேல்யூ வந்து டியை விட கம்மியா இருந்துச்சுன்னா, ஆர் டி வந்து ஆரை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் என்னவா இருக்கும்னா 180 இருக்கும். இட் மீன்ஸ் particle will not go out. Instead of that, it will go in and then it will start to deviate. It will go back to the same direction initially. U-turn அடிச்சிடும். புரியுதா? அதனால இந்த கண்டிஷன் எழுதியிருக்கேன். ஸோ இது ஒரு முக்கியமான கண்டிஷன், நோட் பண்ணிடுறேன். என்ன கண்டிஷனு? இப்போ நாங்கள் வெளியில போற மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம்ல, அப்போ இங்க என்னன்னா இந்த டி வந்து ஆரை விட பெருசா இருந்து, யோசிச்சு பாரு, ஒரு பெரிய கடல், அந்த கடல்ல ஒரு போட் மாதிரி, அதான் அந்த டி. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஓஷன். ஸோ அப்போ அந்த ஆறு, அந்த ஓஷன் பெருசா இருக்கு, போட்டு சின்னதா இருக்கு. அப்போ போட்டால வெளியில போவே முடியாது கடலை விட்டு, அது உள்ளே தான் சுத்திட்டு இருக்கணும்ல, அந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலா. ஸோ அப்போ the magnetic field sector region is very large. Obviously the particle cannot go out from the magnetic field. Instead of that, it will go in U-turn, that is 180 degrees. Okay, then ஞாபகம். So this is what I can call as a deflection sector. அடுத்தது not completing a circle inside a magnetic field. எப்போ ஒரு பார்ட்டிக்கல் வந்து சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணாது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள அப்படின்னா, you will see a situation. இப்போ நமக்கு வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரீஜன். ஒரு பார்ட்டிக்கல் வெளியில இருந்து வருதுன்னு வச்சுக்கோ, பிளஸ் கியூ உள்ள வந்து என்ட்ரா ஆகுது, வெலாசிட்டி வீல என்ட்ரா ஆச்சு அப்படின்னா பிளஸ் கியூல வருதுன்னு வச்சுக்கோ, பிளஸ் கியூ என்டரிங் வித் வெலாசிட்டி வி. இது உள்ள வந்தா கூட என்ன ஆகும்னா இந்த பார்ட்டிக்கல் வந்து இப்படி போயிட்டு இப்படி போயிடும். இதே மைனஸ் கியூவா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ் கியூ வந்து இப்படி போயிட்டு இப்படி போயிடும். கரெக்டா? பிளஸ் கியூ எந்த டைரக்ஷன்ல போகுதோ அதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் என்ன ஆகும்? மைனஸ் கியூ வந்து போகும். சரியா? இப்ப பாரு, எந்த சார்ஜ் பார்ட்டிகளும் என்ன பண்ணல? சர்க்குலர் பாத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணல. சரியா? ஏன் சர்க்குலர் பாத்தை கம்ப்ளீட் பண்ணலன்னா அதுக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒரு பார்ட்டிக்கல் வந்து சர்க்குலர் பாத்தை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னா, அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் நம்ம எங்க இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் அ பாயிண்ட் ஆக்சுவலி. ஸோ என்ன கண்டிஷன்னா, ஸோ அந்த நோட்டை நம்ம எழுதலாம். இது எந்த பார்ட்டும் வந்து நாட் கம்ப்ளீட்டிங் த சர்க்கிள். ஸோ இதுக்கான நோட் என்ன அப்படின்னா, a charge particle, இது எல்லாமே MCQs assertion reasonல வரதுக்கான சான்ஸ் இருக்கு. A charge particle can
complete circle. Charge particle can complete circle in magnetic field when it is projected from point inside of magnetic field. Okay, charge particle can complete circle in magnetic field when it is projected from point inside of magnetic field. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அந்த சார்ஜ் பார்ட்டிகிள் எங்க இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கணும்? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும். உள்ள இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணாதான் அந்த பார்ட்டிகிள் என்ன பண்ணும்? இட் வில் கம்ப்ளீட் அ சர்க்குலர் பாத். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ல இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை ஞாபகம். Okay, done. Let's go for the next. So look at this topic. என்ன சொல்றாங்க இதுல? The force between two parallel moving charge. ஸோ இங்க ஒரு சார்ஜ் இருக்கு, இங்க இன்னொரு சார்ஜ் இருக்கு. இந்த ரெண்டு சார்ஜுக்கும் நடுவுல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்னா கண்டுபிடிக்கணும். ஸோ I will find the force between two charge. எப்படி கண்டுபிடிப்ப? அதான் நம்ம ஒரு சார்ஜ்னால இந்த பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு என்ன பண்ணிடலாம்? We can automatically find the force, ரைட்டா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு மூவிங் சார்ஜ்? ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்ல. வாட் இஸ் தி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு சார்ஜ் மூவ் ஆயிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த சார்ஜ் ஒன்னுனால இந்த B1 பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக், இந்த பாயிண்ட்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் இன்வர்ட். இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல. வாட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிகாஸ் ஆஃப் த மூவிங் சார்ஜ்? என்ன ஒரு ஃபார்முலா? எதுல இருந்து கொண்டு வருவோம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்? அதான் அந்த இதுல இருந்து கொண்டு வருவோம்ல மூவிங் சார்ஜுக்கு ஃபார்முலா. B is directly proportional to QV sin theta. அதான். ஸோ mu naught by 4 pi QV sin வந்து நமக்கு வந்து ஆருக்கும் விக்கும் உள்ள ஆங்கிள் 90னா 1 ஆயிரும். ஸோ அதனால sin theta வந்து 1. B QV sin theta by R square. கரெக்ட். ஸோ இதான் வந்து என்னது அந்த பாயிண்ட்ல உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட். Once you know what is a magnetic field at this particular point, you can calculate a magnetic force, right? எப்படி கண்டுபிடிப்ப magnetic force? BQV, right? The force on 2. Force on 2 is nothing but BQV. B1 Q2 into V. B1 and mu naught by 4 pi. This is actually Q1. So this will be Q1 Q2 by V divided by R square. So this will be the force which is acting on the charge. And இதை பார்த்தா இது மாதிரி தெரியுதா? Coulomb's law. Coulomb's law என்னது? 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R square. எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு என்ன வந்திருக்கு? நமக்கு வந்து இது V ஸ்கொயர்னு வரும் இல்லையா? ஒரு V ஸ்கொயர் டேர்ம் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. K1 by R square. Yeah. எஸ், அதை பார்த்துக்கோ. ஸோ தட்ஸ் இட். இதான் வந்து என்னது? ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பேரலல் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன கரண்ட் கேரிங் ஒயர். ஸோ ஒரு கரண்ட் கேரிங் ஒயர்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம்? இதுக்கு வந்து டைரக்டா ஒரு ஃபார்முலா இருக்கு. இது என்னன்னா ஐடியா வந்து என்னன்னா யூ ஹாவ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம என்ன வச்சிருவோம்? ஒரு கரண்ட் கேரிங் ஒயரை வச்சிருவோம். தட் வில் பி I. இப்போ இந்த கரண்ட்னால என்ன ஆகும்? சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸ்டர்னலாகவும் நமக்கு என்ன இருக்கு? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. இந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டை இன்ட்ராக்ட் பண்ணி இந்த ஒயர் மேல என்ன ஆக்ட் ஆகும்? ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணும். அதான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்றோம். நம்ம வித்தவுட் டைரக்டாவே நமக்கு ஃபார்முலா தெரியும்ன்றதுனால எழுதிக்கலாம் டைரக்டாவே. என்ன ஒரு ஃபார்முலா மேக்னெட்டிக் ஃபோர்ஸுக்கு? dl sin theta. In short, you can write I into L vector across B vector. ஸோ இந்த ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா டைரக்ஷன் கண்டுபிடிக்க இந்த ஃபார்மேட் ஞாபகம் இருக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? Fm is equal to ILB sin theta. ஓகே, இது போட்டோம்னா வந்து ஆன்சர் வந்துடும். சரி, ஃபோர்ஸோட டைரக்ஷனை கண்டுபிடிக்க சேம் டெக்னிக். L வெக்டார் B வெக்டார். ஸோ Lன்றது 4 ஃபிங்கர், Bன்றது மிடில் ஃபிங்கர். தம்பு வந்து ஃபோர்ஸோட டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணும். ஸோ அப்படி வச்சிட்டோன்னா இது வந்து என்னது? L B இன்வர்ட்ல இருக்கா? இன்வர்டு. அப்போ ஃபோர்ஸ் எந்த பக்கம் ஆக்ட் ஆகுது சொல்லு பார்ப்போம். லெஃப்ட் சைடு. ஸோ இதில் வந்து ஃபோர்ஸ் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி ஆக்டிங் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு.
அதான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ எல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஃபோர்ஸ் வில் பி ஆக்டிங் ஆன் த லெஃப்ட் ஹேண்ட் சைட். அண்ட் எப்படி கேட்டாலும் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், we can able to mark it the direction of the force. I think that's it. Next, force between two parallel current carrying wire. அடுத்த டாபிக். ஸோ 2 வயர் இருக்கு அப்படின்னா 2 வயருக்கு நடுவில் எவ்வளோ ஃபோர்ஸ்ன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த ஐடியா இஸ், சி இதுவுமே ஒரு முக்கியமான மாடல் நீட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ யூ கேன் சி 2 wires are there. ஓகே, இந்த மாதிரி 2 வயர் இருக்கு. 2 வயர்ல ஒரே டைரக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோம், I1 I2. இந்த 2 வயரும் வந்து செப்பரேட்டட் பை a distance r. ஓகே, இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த வயர்ல எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த வயர்ல எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். பட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மெயினாக என்ன வேணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லாமல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை, வெறும் 2 வயர் தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு வயர்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த வயர்ல எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த வயர் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டை செகண்ட் வயர்ல இன்டியூஸ் பண்ணுதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது I1, ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணோம்னா ஒயர் 2ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வர்ட்ல வருமா, தட் வில் பி B1. அந்த B1 எவ்வளோ, தட் வி நோ, தட் வில் பி μ0 into I1 divided by 2 pi r. ரைட். ஸோ இந்த ஒயர் 1னால இங்க வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இவ்வளோ. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இப்போ உனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு தெரிஞ்சிச்சு, கரண்ட் இருக்கு, இதை வச்சு என்ன பண்ணலாம், இதுல எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கலாமா? ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, F is equal to B1. இந்த ஒயரை எடுத்துக்கிட்டோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் B1, போற கரண்ட் வந்து I2, அந்த ஒயரோட லெங்த் வந்து L. மோஸ்ட்லி ஃபோர்ஸ் பர் யூனிட் லெங்க்த்னு கேட்பாங்க, அதனால லெங்த் இந்த பக்கம் கொண்டு வந்துடும். B1 I2. ஸோ B1 என்ன நமக்கு μ0 இல்லையா, μ0 I1 I2 divided by 2 pi r. ஸோ இதுதான் வந்து என்னது, இந்த 2 வயருக்கு நடுவில் உள்ள ஃபோர்ஸ். அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் கேட்பாங்க, தட் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்பவுமே ஒன் பாயிண்ட் கீப் இட் இன் யுவர் மைண்ட், எப்பவுமே 2 வயர்ல கரண்ட் ஒரே டைரக்ஷன் இருந்துச்சுன்னா 2 ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட், அதாவது அட்ராக்ட் பண்ணும். ஒயர் வந்து கரண்ட் வந்து ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னா இட் வில் பி ரிப்பல். ஸோ அதனால இந்த கேஸ்ல வந்து 2 ஒரே டைரக்ஷன்ல தானே இருக்கு, அதனால இந்த F2ம் F1ம் ஈக்குவல் அண்ட் அட்ராக்ட்ஸ். ஓகே, ஈக்குவல் அண்ட் அட்ராக்ட்ஸ். ஸோ இதுவே வந்து உனக்கு ஆப்போசிட்ல இருந்துச்சுன்னா, லைக் 2 வயர் இருக்கு, ஒரு வயர்ல உள்ள கரண்ட் வந்து டவுன்வர்ட்லயும் ஒரு வயர்ல உள்ள கரண்ட் அப்வர்ட்லயும் இருந்துச்சுன்னா இந்த கேஸ்ல வந்து என்ன ஆகும்னா இந்த 2 ஃபோர்ஸும் வந்து ரிப்பெல் ஆகும் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ F1, this will be F2. ஃபார்முலா எல்லாம் சேம் தான், μ0 I1 I2 divided by 2 pi r. இந்த ஞாபகம் சரியா? இப்போ உனக்கு ரீசெண்டா கூட ஒரு கொஸ்டின் உனக்கு உன்னோட பேப்பர்ல உனக்கு கேட்டிருந்தாங்க மார்க் டெஸ்ட்ல. ஃபர்ஸ்ட் மார்க்கோ இது 2வது மார்க்கோ, ஃபர்ஸ்ட் மார்க் தான் நினைக்கிறேன். யாராவது டவுட் எனக்கு யாராவது அனுப்புனாங்க இந்த மார்க் பேப்பரை. எப்படின்னா லைக் ஐ திங்க் இட் வில் பி அவுட்வர்ட் லைக் திஸ். மேத்ஸ் தானே சார்? மேத்ஸ் போடுங்க. ஓகே, இப்படி இருந்ததா? இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்றது? வெக்டார்ல கேட்டிருந்தாங்க அவங்க. இது எல்லா சைடும் L. இந்த எக்ஸ்ன்றது வந்து இட் இஸ் a direction of the current. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு ஒயர்லயும் எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ நீ என்ன பண்ணு, இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா ஒரு ஒயரை மட்டும் எடுத்துக்கோ. எல்லா ஒயரிலும் சால்வ் பண்ணல, ஒன்று சால்வ் பண்ணல ஆன்சர் வந்துடும். ஸோ ஒரு ஒயர் எடுத்துக்கோ. லெட்ஸ் நேம் இட் 1 2 3 4. லெட்ஸ் டேக் ஒயர் 4. இந்த ஒயர் 4ல என்னென்ன டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பாரு. சி, இதுல கரண்ட் அவுட்வர்ட்ல இருக்கு, இதுல கரண்ட் இன்வர்ட்ல இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப நான் என்ன சொன்னேன், ஆப்போசிட்ல இருந்தா ரிப்பெல் ஆகும்னு சொன்னேன்னா, அப்போ இதுல பார்த்தோம்னா ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆகும். வில் நேம் தட் as F. அடுத்தது இந்த ஒயர் பாரு, இதுவும் ஆப்போசிட்ல இருக்கு, இதுவும் ரிப்பெல் பண்ணும், அதுவும் F. அடுத்தது இந்த டைரக்ஷன் பாரு, இதுவுமே ஆப்போசிட்ல இருக்கு, இதுவுமே ரிப்பெல் பண்ணும், வில் நேம் தட் as F. F dash. ஸோ இப்போ முதல்ல இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் சரியா? எக்ஸுக்கு தனியா ஒய்க்கு தனியான்னு போடலாம், இல்லை ஜென்ரலா சால்வ் பண்ணிட்டு அப்புறம் பிரிச்சுக்கலாம். நெட்டு முதல் கண்டுபிடிக்கலாம். இப்போ நீ கண்டுபிடிச்சனா
இந்த எஃப் இந்த எஃப் இருக்கா, இந்த ரெண்டு எஃப்ஐயும் சால்வ் பண்ணனா என்ன கிடைக்கும்? √2f வருமா? பித்தாகரஸ் போட்டனா √2f. அப்ப இங்க ஆக்ட் ஆகக்கூடிய மொத்த நெட் என்னது? f net is equal to √2f f dash, ரைட்? ஸோ அப்போ இந்த f net மொத்தமா எழுதணும்னா √2f. f என்னன்னு பார்த்துக்கோ, எழுதிக்கோ. fன்றது என்ன? ரெண்டு ஒயருக்கு நடுவில் உள்ள ஃபோர்ஸ். அதானே பார்த்தோம். μ1 i1 i2 2πr. எல்னா எல்னு எழுதிக்கலாம். அப்போ μ0 ரெண்டும் எல்லாம் கரண்ட் சேம் தான். அப்போ μ0 i 2πr ஸ்கொயர், μ0 i1 i2 சேம், i ஸ்கொயர் டிவைடட் பை 2πl. அடுத்தது பிளஸ் எஃப் டேஷ். எஃப் டேஷுக்கு இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் மாறும் இல்லையா, √2lன்னு. ஸோ இப்போ இந்த ஆருக்கு பதிலாக என்ன பண்ணிடுவேன்? √2lன்னு போட்டுருவியா? அப்போ இந்த மொத்த டேர்மையும் ரீப்ளேஸ் பண்ணிடுவியா? μ0 i1 i2 2πl. அப்போ f/√2ன்னு வரும் உனக்கு இது. ஸோ f/√2னா இதுதான் μ0 i ஸ்கொயர் டிவைடட் பை 2πl √2ன்னு வரும். ஸோ இதில் காமன் எடுத்துப்பேன். இப்போ μ0 i ஸ்கொயர் டிவைடட் பை 2πl இன்டூ √2 பிளஸ் என்ன வரும்? 1/√2ன்னு வரும். கரெக்டா? இதுதான் எஃப் நெட். இப்போ இது என்ன எழுத சொல்லியிருக்காங்க? உங்க கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது வெக்டாரா கேட்டிருக்காங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்னா, இந்த எஃப் நெட்ன்றது என்ன டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது பாரு. எஃப் நெட்ன்றது இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதா? அப்ப இந்த வெக்டார் எழுதுறதுக்கு இதை நீ ரெண்டு காம்பனண்டா பிரிக்கணும். இது டயகனல்ன்றதால எனிவே it will be 45 degrees. அப்போ இது வந்து நீ என்ன பண்ணிப்ப? எஃப்எக்ஸா பிரிச்சுப்ப. இந்த டைரக்ஷன் என்ன பண்ணிப்ப? எஃப்ஒய்யா பிரிச்சுப்ப. அப்போ இது எஃப்எக்ஸா முதல்ல இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். என்ன வரும்? μ0 i ஸ்கொயர் √2 வந்து 2 ஆயிருமா? 3 வருமா? ஸோ அப்போ 3 μ0 i ஸ்கொயர் டிவைடட் பை 2√2πl. கரெக்டா? இது இப்போ இதை எக்ஸுக்கு மட்டும் எழுது தனியா. எக்ஸுக்கு மட்டும் எழுதுனா என்ன வரும்? இந்த எஃப் நெட் இன்டூ எக்ஸ் என்னன்னா cos 45. cos 45னா 1/√2, ரைட்? அப்போ 1/√2ன்னு எழுதும் போது 3 μ0 i ஸ்கொயர் டிவைடட் பை, இங்க √2 இருக்கு, இங்க √2 இருக்கு, √2 become 2. அப்போ this will become 4πl வரும். போட்டதுக்கு அப்புறம் இதுக்கான ஸ்பெசிஃபிக்கான டைரக்ஷனை மார்க் பண்ணணும். இது எந்த டைரக்ஷன்? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து என்னது? ஒய் ஆக்சிஸ். அப்போ இந்த டைரக்ஷன் என்ன வரும்? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல வரும். அப்போ இங்க நீ போடும்போது என்ன பண்ணணும்? -i கேப்னு போடணும். ஓகே, அதே தான். இப்போ ஒய்யும் என்ன வரும் உனக்கு? அதே தான் வரும் இல்லையா? ஐ திங்க் அதே தான் வரும் ஒய்யும். ஸோ ஒய் இஸ் ஆல்சோ வில் கெட் சேம் திங். 3 μ0 i ஸ்கொயர் டிவைடட் பை 4πl that will be -j. இப்போ மொத்தமா இது வெக்டாரா எழுதும் போது how will write as a vector? f net vector can be written as 3 μ0 i square divided by 4πl into -i cap -j cap ன்னு எழுதணும். இதுதான் இதுக்கான ஃபைனல் ஆன்சர். புரியுதா? ஸோ ஃபார்முலா பேஸ் தான். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இப்படி போட்டு, வெக்டாரா கேட்டாங்கன்னா நெட்டு கண்டுபிடிச்சு, எப்பவுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண, இட் வில் பி ஈஸியர். நெட்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த நெட்டுக்கு என்ன பண்ணிக்கணும்னா, யூ கேன் ஸ்பிளிட் இன்டு எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு என்ன பண்ணிக்கணும்? ஸ்பிளிட் பண்ணிட்டோன்னா ப்ராப்ளம் ஈஸியா முடிஞ்சிடும். ஓகே, ஃபைன். அடுத்தது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன் ஏ ரேண்டம் ஷேப் ஒயர். இதுவுமே நமக்கு தேவைப்படும். என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துருவாங்க. ஓகே, கொடுத்துட்டு ஒரு ரேண்டம் ஷேப் ஒயர், இந்த மாதிரி ஒரு ஒயர் கொடுத்துருவாங்க. இந்த பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கோ, இந்த பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கோ. இதுல வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகுது ஐ. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதுல எப்படி ஃபோர்ஸ் கண்டுபிடிப்ப அப்படின்னு கேட்டானா, the idea is very simple. இந்த ஓப்பன் எண்ட் இருக்குல்ல, இந்த ஓப்பன் எண்டை என்ன பண்ணிக்கோ? டச் பண்ணிக்கோ, கனெக்ட் பண்ணிக்கோ. அந்த கனெக்ட் பண்ணி வரக்கூடிய லெங்க் தான் என்னது? எல். டைரக்டா இந்த ஃபார்முலா போட்டுரு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஃபார்முலா. I இன்டோ எல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் போட்டோன்னா வில் கெட் ஆன்சர். ஸோ அதனால ஏதாவது ஒரு ரேண்டம் ஷேப்டு ஒயர் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணா போதும்? அந்த ஒயரோடைய லெங்க்த்தை கனெக்ட் பண்ணா போதும். சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு செமி சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி. என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணனா ரேடியஸ் வந்து என்ன வரும்? 2r வரும், ரைட்டா? அப்ப இந்த கேஸ்ல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்ன? bi into 2 times of the r, right? So this is how you can able to calculate the magnetic force for a random shaped wire. புரியுதா? Yes, sir. Next,
மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன க்ளோஸ்ட் லூப் கேரிங் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன க்ளோஸ்ட் கரண்ட் கேரிங் லூப். ஸோ லூப்ல வந்து எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆன்சர் என்ன? ஒரு க்ளோஸ்ட் லூப்புக்கு என்ன ஒரு க்ளோஸ்ட் லூப் இருக்குன்னா, இந்த க்ளோஸ்ட் லூப்ல எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன? 0. சரியா? எப்பவுமே ஒரு லூப் வந்து க்ளோஸ்டா இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி there is starting point and ending point will remain same. No, there is no gap at all. அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் நான் இப்படி கனெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு இந்த டிஸ்டன்ஸே வராது. கரெக்டா? அதனால R0, L வந்து 0ன்னு எடுத்துக்கணும். L 0 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னது? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் will be 0. ஸோ ஞாபகம் வச்சுக்கோ இந்த பாயிண்ட். க்ளோஸ் லூப்னா இட் will be 0. அடுத்தது கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஆனா இன்க்ளைன்டு பிளேன். இதுவுமே ஒரு முக்கியமான கொஸ்டின், தேவைப்படுற கொஸ்டின். இதுக்கான ஒரே ஒரு ட்ரிக்கு மட்டும், ட்ரிக்குன்னு இதுதான், இப்படிதான் மோஸ்ட்லி அது இருக்கும். அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுட்டேன்னா போதும் போட்டலாம். என்னன்னா உனக்கு வந்து ஒரு இன்க்ளைன்டு பிளேன் இப்படி கொடுத்துருவாங்க. Let me draw it. ஓகே, ஸோ இப்படி இந்த இதுல வந்து உனக்கு வந்து மேக்னெட்டிக் இந்த மாதிரி இன்க்ளைன்டு பிளேன் ஒன்று கொடுத்துருவாங்க. சரியா? இந்த இன்க்ளைன்டு பிளேன் கொடுத்ததுக்கு அப்புறம் இதுல இருந்து நீ என்ன பண்ணணும்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட, ஐ மீன் இன்க்ளைன்டு பிளேன் இப்படி இருக்கா, மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இன்வர்ட்ல கொடுப்பாங்க. இந்த டைரக்ஷன்ல கொடுத்துருவாங்க. அப்போ இதோடைய கரண்ட் கேரிங் இதுல வந்து என்ன பண்ணோம்னா பேலன்சிங் கண்டிஷன் கேட்பாங்க ஆக்சுவலா. ஸோ மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும். பேலன்சிங் கண்டிஷன் என்னன்னு கேட்பாங்க, ஈக்லிபிரியம் கண்டிஷன் கேட்பாங்க, இல்ல கான்ஸ்டன்ட் என்ன வெலாசிட்டியில் அது மூவ் ஆகுதுன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. ஆங்கிள் தீட்டா, இப்போ நான் இதோட கிராஸ் செக்ஷனல் வியூவை மட்டும் வரைகிறேன். இந்த கரண்டோட கிராஸ் செக்ஷனல் கண்டக்டரோட கிராஸ் செக்ஷனல் வியூ இப்படி இருக்கும். அண்ட் எக்ஸ் மார்க், எக்ஸ்ன்னு அர்த்தம் கரண்ட் வந்து இன்வர்ட்ல பாஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பர்பெண்டிகுலர் டு த பிளேன். இந்த மாதிரி வந்து இருக்கு. சரியா? இப்போ இதை எப்படி நீ காம்பனண்டா ரிசால்வ் பண்ணுவா? பேசிக் காம்பனண்ட் நமக்கு ரிசால்வ் பண்ண தெரியும்ல. ஸோ ஒரு பேசிக் காம்பனண்டா நம்ம ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த டைரக்ஷன் என்ன ஆக்ட் ஆகும்? mg sin theta ஆக்ட் ஆகும். இந்த டைரக்ஷன் என்ன ஆக்ட் ஆகும்? mg cos theta ஆக்ட் ஆகும். இப்போ இதனால உனக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எந்த பக்கம் ஆக்ட் ஆகுதுன்னு நீ பார்க்கணும். சரியா? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எந்த பக்கம் ஆக்ட் ஆகும் பார்த்தால தெரியுதா? எந்த பக்கம் ஆக்ட் ஆகும் சொல்லு பார்ப்போம். ஃபார்முலா யூஸ் பண்ணல, I into L vector cross B vector. the magnetic force will be acting towards left. இந்த டைரக்ஷன் என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா உனக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் என்ன வரும்? தீட்டான்னு வரும். அப்போ இந்த ஆங்கிள் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும் அப்படின்னா that will become fm cos theta ஆயிரும். சரியா? இது வந்து mg sin theta. ஸோ அப்போ this will be fm cos theta and this will be mg sin theta. இது ரெண்டுத்தையும் நீ என்ன பண்ணுவேன்னா ஈக்லிபிரியம், ரைட்? ஃபார் ஈக்லிபிரியம் நம்ம என்ன சொல்லலாம், இந்த fm cos theta வந்து எதுக்கு ஈக்குவல்? mg sin theta க்கு ஈக்குவல். fm னா என்ன? current which is passing through the coil. So that will be equal unto என்ன எழுதலாம்? bi bi l. So bi l bi l cos theta வா? bi l cos theta கரெக்ட்டா? bi l cos theta. ஓகே. So bi l cos theta is equal to என்ன வரும்? mg ன்னு வரும். mg sin theta. இதுல இருந்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை நம்ம என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து வாட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட்னு கேட்கலாம், இல்லைன்னா வாட் இஸ் அ கரண்ட் விச் இஸ் இன்டியூஸ்ட்னு கேட்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கலாம்.
சரியா? மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இது இந்த கண்டிஷன்ல தான் ஈக்குவேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இதை வச்சு நீ என்ன பண்ணிடலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது we can discuss about motion of a charge in electric field and magnetic field பார்த்தோம் இல்லையா, டார்க்கை பத்தி பார்த்துடலாம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து we'll discuss about torque. So what is torque formula? Perpendicular. அது இந்த டார்க் மேக்னெட்டிக் டார்க். Torque on a coil. Torque on a coil in magnetic field. So that's what. அது எப்படி வரும்ன்றது தெரியல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதான் ஒரு காயில் அப்படின்னா, இந்த காயில் என்ன இருக்கும், உனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்வர்ட்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட லெங்த் வந்து என்னது, எல். இதுல கரண்ட் வந்து இப்படி பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ இதுல எந்த டைரக்ஷன்ல வந்து உனக்கு டார்க் வந்து நீ கால்குலேட் பண்ணிருப்ப, எதுல டார்க் இருக்கும், எந்த பக்கம் டார்க் இருக்கும், எந்த பக்கம் எதுவுமே இருக்காது. இப்போ நீ ஃபோர்ஸோட டைரக்ஷன் யூஸ் பண்ணுவல, ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து I into L வெக்டார் கிராஸ் B வெக்டார் போடுவோம். இதுல இது L, இது B. ஸோ அப்போ இதுல பார்த்தனா, இந்த டைரக்ஷன்ல பார்த்தனா, இந்த ஒயர்ல வந்து உனக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குமா. அப்புறம் டாப் வியூல பாரு, இந்த சைட்ல பாரு, இதுல பாரு, இதுல பார்த்தனா உனக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பக்கம் இருக்கும். பாட்டம்ல பார்த்தனா மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த பக்கம் இருக்கும், டவுன்வர்ட்ல இருக்கும். ரைட்ல பார்த்தா இந்த பக்கம் இருக்கும். அப்ப இங்க பார்த்தனா மொத்தமாவே நெட் ஃபோர்ஸ் என்னதுங்க, ஜீரோன்னு அர்த்தம். So the total net force in the coil will be equivalent to 0. But net force 0, ஆனா இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, there would be a torque. ஓகே, அதனால சொல்லுவோம் எப்பவுமே நெட் ஃபோர்ஸ் ஜீரோனா டார்க் ஜீரோன்னு கிடையாது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு லெட்ஸ் ஹாவ் another way, another diagram. இப்போ என்னன்னா, உனக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பக்கம் இருக்குன்னு எடுத்துப்போம். சரியா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பக்கம் இருக்கு. இந்த டைரக்ஷன்ல இருந்து நீ என்ன பண்ற, காயில வந்து வரைஞ்சுக்கிற. ஓகே, வில் நேம் இட் A, B, C, D. லெங்த் வந்து L. இப்ப பார்த்தனா இதுல எதனால உனக்கு வந்து டார்க்கே இருக்காது அப்படின்னா, இந்த ஏபி ரீஜன் இருக்குல்ல, அந்த ஏபி ரீஜனால எதுவுமே இருக்காது. ஏன் எதுவுமே இருக்காதுன்னு சொல்றான்னா, லுக் அட் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். பேரலா இருக்கு. சைன் ஜீரோனா ஜீரோவா, அப்ப இங்க என்ன ஆயிரும், ஃபோர்ஸும் ஜீரோ. இங்க வந்து ஃபோர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். அப்போ உனக்கு வந்து இந்த பாயிண்ட், இந்த ரெண்டு ஒயர்ல பாரு, இந்த ரெண்டு ஒயர்ல பார்த்த அப்படின்னா, இந்த ஒயர்ல எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கும்னு பாரு. ஐ இந்த பக்கம் இருக்கு, பி இந்த பக்கம் இருக்கு. ஸோ ஐ வெக்டார் எல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் போட்டோம்னா உனக்கு எந்த டைரக்ஷன்ல இந்த ஒயர்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், எல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஓகே, அப்ப இந்த கேஸ்ல பார்த்தோம்னா ஃபோர்ஸ் வந்து உனக்கு இன்வர்டா ஆக்ட் ஆகும். ரைட். அப்ப இந்த கேஸ்ல பார்த்தோம்னா ஃபோர்ஸ் வந்து அப்படியே ஆப்போசிட்டா அவுட்வர்டா ஆக்ட் ஆகும். அப்ப இங்க பாரு, ஒரு ஃபோர்ஸ் உள்ளேயும் ஒரு ஃபோர்ஸ் வெளியும் ஆக்ட் ஆகிறதுனால இதுல என்ன கிரியேட் ஆயிருது, ஒரு கப்பிள் கிரியேட் ஆயிரும். கப்பிள்னா என்னது, சுத்துறது தான் கப்பிள், டார்க். அப்போ ஒருத்தன் உள்ள அமுக்குறான், ஒருத்தன் வெளியில அமுக்குறான். அப்ப இது என்ன ஆகும்னா, இட் வில் ஸ்டார்ட் டு ரொட்டேட். ஸோ எப்படி ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும்னா, இப்படி ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா டார்க்னு சொல்றோம். அதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் டார்க். இதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் டார்க். இந்த மேக்னெட்டிக் டார்க் நம்ம ஷார்ட்டா என்னன்னு எழுதுவோம், எம்பி சைன் தீட்டா அப்படின்னு எழுதுவோம். இதுல எம்னா என்ன, இட்ஸ் அ மேக்னெட்டிக் மொமெண்ட். வேல்யூ என்ன மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு, I into A into N. யூனிட் என்ன, ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். B என்றது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆல் தோஸ். So torque is existed, but what is zero here? Net force வந்து zero. அதனால இப்படி இந்த அசெஷன் ரீசன்ல வந்திருக்கு.
ஸோ அதனால இதை வந்து நீ என்ன பண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. சரி, அடுத்தது சில டைம்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதுக்கான டைரக்ஷனை இதுல ஏன்றது என்ன? ஆக்சுவலா மேக்னெட்டிக் மொமெண்ட் இஸ் a scalar or vector? It is a vector. ஓகே, m vector equal to ia vector. ஏன்றது நம்ம என்ன சொல்லுவோம்னா, it is called as a aerial vectorன்னு நம்ம சொல்லுவோம். சரியா? இந்த ஏக்கு பேர் வந்து ஏரியல் வெக்டார். ஸோ அதனால நமக்கு மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன் கேட்டாங்கன்னா நீ என்ன சொல்லணும்னா, ஸோ நோட் டைரக்ஷன் ஆஃப் m vector is same as a vector. a vector எந்த பக்கம் இருக்கும் அந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். இல்லைன்னா இன்னொரு வேலை நீ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு you can go for that rule which I told you in the beginning, that is clockwise and anti-clockwise. clockwise னா என்னது? inward. ஆன்டி clockwise னா என்னது? அவுட்வர்ட்ல. இது அதே தான். இப்போ இந்த கேஸ்ல பார்த்தோன்னா மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷன் எங்க இருக்கும்? you see current is clockwise, no? ஸோ அப்போ இந்த கேஸ்க்கு வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட் என்னது? டைரக்ஷன் இட் இஸ் இன்வர்ட். புரியுதா? கிளியர்? ஸோ அவ்வளோதான். இப்படிதான் நீ என்ன பண்ணணும், மேக்னெட்டிக் மொமெண்டோட டைரக்ஷனை வச்சு டார்க் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஃபைன். ஸோ இதான் டார்க்கான காயில் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அடுத்தது என்ன கண்டுபிடிப்பேன்? இதில் இன்னும் ரெண்டு கான்செப்ட், ஒர்க் டன் அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த காயில். வாட் இஸ் தட்? work done and potential energy of coil. Okay, potential energy ஓட ஃபார்முலா என்ன? இதுக்கு மேக்னெட்டிக் மொமெண்ட் காயிலுக்கு என்ன வரும்? மைக் ஆஃப் பண்ணியா? ஆன் பண்ணு. நீ அப்படியே இது படிச்சு எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் என்ன படிச்சோ அதே தான். பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி காயில் என்ன வரும்னா, U is equal to minus mb cos theta ன்னு வரும். இதுல படிச்சிருப்பல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் டைபோலுக்கு என்ன படிச்சிருப்ப? மைனஸ் பி காஸ் தீட்டான்னு படிச்சிருப்பல, அதே தான் இங்க. பிக்கு பதிலா எம் போட்டுரு, இக்கு பதிலா பிஏ போட்டுரு, அவ்வளவுதான். அடுத்தது ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன்ன்றது என்னது? பேசிக்காவே சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒர்க் டன் சொல்லுவோம். ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ அதனால எப்பவுமே உனக்கு ஒர்க் டன் கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணணும்? அந்த ஃபார்முலா கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதணும். எம்பி போட்டுட்டு பிராக்கெட்ல காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2ன்னு எழுதணும். 2 மைனஸ் 1 எழுதக்கூடாது. இது வந்து நெகட்டிவ்ல வர்றதுனால நம்ம போட்டோம்னா 1 மைனஸ் 2 வரும். சரியா? அதனால இதுவும் ஞாபகம் வச்சுக்கோ, எம்பி காஸ் தீட்டா 1 மைனஸ் காஸ் தீட்டா 2. அடுத்தது இதுல வேற என்ன கேட்கலாம்னா, ஈக்லிபிரியம் பத்தி கேட்கலாம். ஓகே, they will ask about equilibrium. ஈக்லிபிரியம்ல ரெண்டு இருக்குல, என்னென்ன ஈக்லிபிரியம்? ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள். எப்ப ஸ்டேபிள் எப்ப அன்ஸ்டேபிள்? டபுள் டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது 0 இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டேபிள். சரி, அதுக்கு அப்படியும் போலாம். இன்னொரு ஷார்ட்டான ஒரு ஐடியா என்னன்னா, ஒரு 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 பாடி வந்து ஸ்டேபிளா இருக்குன்னா அதோட எனர்ஜி வந்து மினிமமா இருக்கும். எனர்ஜி வந்து மேக்சிமமா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அன்ஸ்டேபிள். இவ்வளவுதான், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அப்ப எனர்ஜி வந்து மினிமமா இருக்கணும்னு வச்சுக்கோங்க, என்ன ஆங்கிள் போட்டா உனக்கு இங்க எனர்ஜி மினிமமா வரும்னு பாரு. 0 டிகிரிஸ் போட்டாதான் மினிமமா வரும். ஏன்னா நான் 0 போட்டேன்னா மைனஸ் எம்பில வரும் எனக்கு. தட் இஸ் அ மினிமம் எனர்ஜி, ரைட்? ஸோ அப்போ வந்து ஸ்டேபிள் ஈக்லிபிரியம்னு கேட்டாங்க அப்படின்னா கேஸ்ல theta equal to 0, so that the energy will be what? minus m. டார்க்கும் பாத்துக்கோ, டார்க் வந்து என்ன வரும் உனக்கு? mv sin theta வருமா? அப்ப இந்த கேஸ்ல டார்க் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். சோ ஸ்டேபிள் ஈக்லிபிரியம்ல டார்க் 0 ஆகும், அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம்லயும் என்ன ஆகும்? டார்க் வந்து 0 ஆகும். ஸ்டேபிள். லெட்ஸ் கோ ஃபார் அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் போனோம்னா தீட்டா வந்து 180 இருக்கணும். ஏன்னா தீட்டா 180 போட்டோம்னா இங்க 180 போட்டோம்னா காஸ் 180 will be -1. மைனஸ் ஆஃப் மைனஸ் பிகம் பிளஸ் ஆயிரும். ஸோ அப்போ இங்க 180.
அப்போ உனக்கு எனர்ஜி பார்த்தோன்னா பிளஸ் எம்பின்னு வரும். இந்த கேஸ்லயும் டார்க் பார்த்தோன்னா 0 தான். ஓகே, அப்ப இங்க எனர்ஜி என்னவா இருக்குன்னா மேக்ஸிமமா இருக்கு. அதனால இது என்ன சொல்றோம், அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதுவுமே இதுல நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஐ திங்க் பொட்டன்ஷியல் எனர்ஜி, யா, இதுல லாஸ்டா ஒரு டாபிக் என்ன இருக்குன்னா வில் ஹாவ் அ கேல்வனோமீட்டர். மூவிங் காயில் கேல்வனோமீட்டர். ஸோ மூவிங் காயில் கேல்வனோமீட்டர், மூவிங் காயில் கேல்வனோமீட்டர்னா எப்படி வந்து கேல்வனோமீட்டர் ஒர்க் ஆகுதுன்றது பிரின்சிபல் தான் மூவிங் காயில் கேல்வனோமீட்டர்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஐடியாவும் சிம்பிள் தான். என்னன்னா உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரொட்டேட்டிங் காயில் இருக்கும். ஓகே, இங்க வந்து ஒரு ஹார்ஸ் ஷூ மேக்னெட் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா எதுக்கு இந்த ஹார்ஸ் ஷூ மேக்னெட் வச்சிருக்காங்கன்னா, in order to produce a radial magnetic field. What does mean by radial magnetic field? அதாவது எல்லா டைரக்ஷன்லயும் ஒரே மாதிரியான மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்கறதுக்கு கொண்டு வர்றதா இந்த ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். என்னன்னா பர்பண்டிகுலரை மெயின்டைன் பண்றதுக்கோசம் கொடுக்கறது தான் இது. ஓகே, நீ எந்த பாயிண்ட் எடுத்தாலும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னவா வரணும்னா எனக்கு பர்பண்டிகுலரா வரணும். அதுக்கு பேர் தான் ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஏன்னா ஏன் இதை நான் சொல்றேன்னா, இதே தியரட்டிக்கல் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, மூவிங் காயில் கேல்வனோமீட்டர்ல என்ன மேக்னெட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் யூஸ் அ ரேடியல் மேக்னெட். ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா பர்பண்டிகுலரா மேக்னெட்டிக் ஃபீல்டை கொண்டு வர்றதுக்கோசம். ஓகே, ஏன்னா பர்பண்டிகுலர் மேக்னெட்டிக் கொண்டு வந்தாதான் நம்ம என்ன 0 ஆக்க முடியும், சைனை வந்து 1 ஆக்க முடியும். அதுக்கோசம் மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் கோசம் இங்க என்ன இருக்கும், நமக்கு வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி போட்டு மேல ஒரு பாயிண்டர் இருக்கும். அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு டிஃப்ளெக்ஷன் இப்படி வந்துடும். இந்த பாயிண்ட் வந்து 0. இந்த மாதிரி வரும். கீழேயும் ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். இங்க என்ன கரண்ட் பாஸ் பண்ணுவோம். நம்ம கரண்ட் வந்து இந்த ரீஜன்ல இப்படி பாஸ் பண்ணும். சரியா, திஸ் வில் பி தி கரண்ட். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா பிரின்சிபல் வந்து ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம இந்த டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, இந்த டயக்ராம்ல என்ன பார்த்தோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன கிரியேட் பண்ணுது, இந்த சைட்ல இன்வர்டு, இந்த சைட்ல அவுட்வர்டு. இதனால என்ன ஆகுது, காயில் வந்து சுத்துது. ரைட், இங்கேயும் அதே தான் பாரு கிளியரா. இங்க என்ன ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இருக்கா, நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த காயில் இங்க இப்படி இருக்கு, கரண்ட் இப்படி போகுது, இந்த லைன்ல கரண்ட் இப்படி போகுது. அப்ப இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட்ல ஆக்ட் ஆகும், இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட்வர்ட் ஆக்ட் ஆகும். அப்ப இதனால என்ன ஆக ஆரம்பிக்கும், இந்த காயில் வந்து சுத்த ஆரம்பிக்கும். சரியா, சுத்த 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 ஸ்ப்ரிங் இருக்குல்ல, இந்த ஸ்ப்ரிங்கும் என்ன ஆகும்னா டைட்டன் ஆகிட்டே வரும். கரெக்டா, அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா கரண்ட்டை பாஸ் பண்ண உடனே இது என்ன பண்ணுது, கரெக்டா எவ்வளவு கரண்ட்ன்றத காட்டுது நமக்கு. ஸோ அப்போ the current is directly proportional to the rotation of the coil. The rotation of the coil is directly proportional to the pointer. Correct. ஸோ அப்போ இப்போ என்ன ஆகுது, சுத்திட்டே இருக்கா, சுத்துது. லெட்ஸ் சே இது ஒரு மேக்ஸிமம் கரண்ட் இங்க காட்டிடுச்சு. நீ நோட் பண்ணிக்கிற 20 மைக்ரோ ஆம்பியர்னு நோட் பண்ணிக்கிற. நோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கரண்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ற. அப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ண கேல்வனோமீட்டர் என்ன பண்ணும், டக்குன்னு 0க்கு வரும். எப்படி இந்த 0க்கு வந்தது, அதுக்கு தான் இந்த ஸ்ப்ரிங்கை வச்சிருக்கோம். நல்லா ஸ்ப்ரிங் டைட்டன் ஆயிருக்கும் இல்லையா, நீ கரண்ட் ஆன் பண்ண உடனே உனக்கு மேக்னெட்டிக் டார்க் போயிடும். ஆனா என்ன டார்க் வந்துடும், மெக்கானிக்கல் டார்க் வந்து இது திருப்பி 0க்கு கொண்டு வந்துடும். ஸோ அப்போ இந்த மூவிங் காயில் கேல்வனோமீட்டர் ஒர்க் பண்ற பிரின்சிபல் என்னன்னா, மேக்னெட்டிக் டார்க் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த மெக்கானிக்கல் டார்க்குக்கு ஈக்குவலா இருக்கும். அவ்வளவுதான் ஐடியா. மேக்னெட்டிக் டார்க் என்ன, எம்பி சைன் தீட்டா 90 வந்து இங்க 90 மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னல, சைன் 90 வந்து 1 ஆயிரும். மெக்கானிக்கல் டார்க் எதுக்கு ப்ரொபோர்ஷனல், இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஆங்கிள். மேக்னெட்டிக் மொமெண்ட் என்ன, IANB C இன்டு தீட்டா. இதுல இருந்து ஒரு ரிலேஷனை நம்ம கொண்டு வரோம் கரண்ட்டுக்கும் டிஃப்ளெக்ஷனுக்கும். ஸோ டிஃப்ளெக்ஷன் பர் யூனிட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு BAN பை சின்னு வரும் இல்லையா. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கரண்ட் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, டன். அடுத்தது வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி எப்படி கொண்டு வருவோம் இதுல இருந்து. வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி எப்படி கொண்டு வருவோம்னா we can bring it current sensitivity இது ஓகே.
வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டின்றது அதே தான். டிஃப்ளெக்ஷன் பர் யூனிட் வோல்டேஜை நம்ம என்ன சொல்லுவோம்னா வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவோம். டிஃப்ளெக்ஷன் என்ன ஆல்ரெடி பிஏஎன் வருதா, பிஏஎன் பை சி. வி வந்து நமக்கு இல்ல ஆக்சுவலா வோல்டேஜ் எப்படி எழுதலாம், பி ஈக்குவல் டு ஐ இன்டு ஆர்னு எழுதலாமா. தீட்டா பை ஐன்றது ஆல்ரெடி என்னவா இருக்கும், நமக்கு கரண்ட் சென்சிட்டிவிட்டியா இருக்கும். அப்ப இங்க என்ன பண்ணுவேன், வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி இஸ் நத்திங் பட் கரண்ட் சென்சிட்டிவிட்டி டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். இன் ஷார்ட் இது எழுதும் போது வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி ஈக்குவல் டு பிஏஎன் பை ஆர்சின்னு வரும். தட்ஸ் இட். கிளியர்? இப்படி போட்டோன்னா உனக்கு என்ன வந்துடும், மூவிங் காயில் கேல்வனோமீட்டர்ல மோஸ்ட்லி இதை பேஸ் பண்ணி தான் என்ன கேட்டிருப்பாங்கன்னா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க இதுல. ஐ திங்க் இது முடிஞ்சு. இதுல வேற என்ன கேட்கலாம்னா, இதுல லாஸ்டா ஒண்ணு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்னன்னா, மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கும் ஆங்குலர் மொமெண்டமுக்கும் என்ன ரிலேஷன் கேட்கலாம். டாபிக் வந்து ரிலேஷன் இன் மேக்னெட்டிக் மொமெண்ட் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம். ரிலேஷன் இன் magnetic moment and angular moment of a rotating charge. இது எப்படின்னா, இப்போ நம்ம அந்த ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம்ல, ஒரு சார்ஜ் ரொட்டேட் ஆகுதுன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி Q, ஐ மீன் சார்ஜ் வந்து Q, வெலாசிட்டி வந்து V, ரேடியஸ் வந்து என்னது R. இப்போ இதுக்கானது வந்து பார்த்தோன்னா, இதோட ஆங்குலர் மொமெண்டமையும் மேக்னெட்டிக் மொமெண்ட்டை ஆங்குலர் மொமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிப்ப, I இன்டூ ஏஎன் போடுவியா, I இன்டூ ஏ போடுவேன். ஐ வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா, இதுல ரொட்டேட்டிங் சார்ஜ்ல என்ன கண்டுபிடிச்சோம், ஐ கியூ பை டீன்னு போட்டு, ஐ ஈக்குவல் டு கியூ பை டீன்னு போட்டு, டீக்கு பதிலாக 2π பை ஒமேகா போட்டோமா, 2π பை ஒமேகா, ஒமேகாக்கு பதிலாக வி பை ஆர்னு போட்டோம். ஸோ இப்போ தட் வில் பி கியூவி பை 2πr இன்டூ ஏரியா வந்து πr ஸ்கொயர்னு போட்டுருவோம். அப்போ நமக்கு என்ன வரும், கியூவி பை கேன்சல் ஆயிருமா, கியூவி ஆர் பை 2ன்னு வரும். இதான் என்னது மேக்னெட்டிக் மொமெண்ட். இதை ஆங்குலர் மொமெண்டமோட கனெக்ட் பண்றதுக்கு ஆங்குலர் மொமெண்டமோட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், எம்விஆர்னு தெரியும், ரைட். அப்ப என்ன பண்ணு, நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் எம் மல்டிப்ளை பண்ணுங்க ஈக்குவேஷன்ல. இதுல மல்டிப்ளை டு நாட் டு எம் மாஸ், இது வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட். ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணா Q இன்டூ MVR divided by 2 times of M வருமா, இது magnetic moment. So magnetic moment is equal to MVR. MVR is what, L அப்ப M by L is equal to Q by 2M வரும். இதுவுமே ஒரு முக்கியமான ஃபார்முலா. அதாவது மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கும் ஆங்குலர் மொமெண்டமுக்கும் உள்ள ரேஷியோ கேட்டாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், Q by 2Mன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஐ திங்க் தட்ஸ் இட். இதோட இந்த பார்ட் வந்து முடியுது.